network. The following table gives the activities. இந்த activity and duration இந்த table யூஸ் பண்ணி நம்ம ஒரு network diagram போட போறோம். First part network diagram, second critical path and project duration, third நம்ம total float for each activity கண்டுபிடிக்க போறோம். முதல்ல நம்ம டயக்ராம்க்கு போயிடலாம். ஸோ ஆக்டிவிட்டி நமக்கு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். மொத்தமே 6 ஆக்டிவிட்டி தான் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1. ஸோ 1லேருந்து 2 அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி, 1லேருந்து 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிலேருந்து 2 பிரான்ச்சாக பிரியுது. ஒன்று 2க்கு போகுது, இன்னொன்று 3க்கு போகுது. ஸோ அதை எப்படி வரையலாம்? நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் நோட் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஆக்டிவிட்டி 2க்கு கொண்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் ஆக்டிவிட்டி 2. அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டியை 3க்கு கொண்டு போகலாம். திஸ் இஸ் ஆக்டிவிட்டி 3. இப்போ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிக்கான வேல்யூ டியூரேஷன் வந்து 20, 25 கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். 20, 25. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்டிவிட்டி 2லேருந்து 3, 2லேருந்து 4. ஸோ 2லேருந்தும் அகைன் 2 ஆக்டிவிட்டி போகுது. 2லேருந்து 3க்கு ஒரு ஆக்டிவிட்டி வருது. ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் 2லேருந்து 4க்கு ஒரு ஆக்டிவிட்டி. திஸ் இஸ் 4. இது ரெண்டுத்துக்குமான டியூரேஷன் 3க்கு 10, 4க்கு 12. இங்கே 10, இங்கே 12 அப்படின்னு வருது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ்ட் 2 3லேருந்து 4 போகுது. அடுத்து 3லேருந்து 4. ஸோ ஏற்கனவே 4 இங்கே இருக்கு, நம்ம அதுலேயே கொண்டு போய் இதை மேப் பண்ணிக்கலாம். ஸோ 3லேருந்து 4 அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி போகுது. அதுக்கான டியூரேஷன் 6. அடுத்தது 4லேருந்து 5. ஸோ 4லேருந்து 5 அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி. அண்ட் அதுக்கான டியூரேஷன் 10. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி வரைஞ்சாச்சு. இந்த ஆக்டிவிட்டிக்குள்ள எது வந்து கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். செகண்ட் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க போறோம். நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 1ல ஆரம்பிச்சு 5 வரைக்கும் போகணும். ஸோ நான் இந்த எல்லோ கலர்ல ஒரு லைன் போடுறேன்ல, இது வந்து ஒரு பாத். 1லேருந்து 2, 2லேருந்து 4, 4லேருந்து 5 டைரக்டா போயிடும். ஸோ இதை நான் ஓரமா எழுதுறேன். 1லேருந்து 2 போறது வந்து என்னோட வேல்யூ 20, 12, இல்லைன்னா அது அப்புறமா எழுதிக்கலாம். ஸோ அது ஒரு பாத்து. எல்லோ கலர்ல இருக்கிறது அது ஒரு பாத்து. அடுத்தது நம்ம வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே எல்லோ பக்கத்துலேயே போகிறேன். 1லேருந்து 2 போகுது, 2 போயிட்டு அங்கேருந்து 3, 3க்கு அப்புறமா 4க்கு போயிட்டு அப்புறம் 5ல போய் கனெக்ட் ஆகுது. இது ஒரு பாத், செகண்ட் பாத். இது மாதிரி தேர்டா ஒரு பாத். ஸோ தேர்ட் பாத் வந்து 2கே போகாம 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5 அப்படின்னு வந்து கனெக்ட் ஆகுது. இதுல எந்த பாத் கிரிட்டிக்கல் பாத்னு பார்ப்போமா? ஸோ பாத் 1ன்றது எல்லோ கலர். எல்லோ கலர் எப்படி போகுது பாருங்க. 20, 12, 10. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 42 அப்படின்ற டியூரேஷன் வருது. டேஸ் இது வந்து டேஸ்ல கொடுத்ததுனால 42 டேஸ். அதே மாதிரி பாத் 2 அப்படின்றது எங்க இருக்கு? நமக்கு இந்த ப்ளூ கலர் வந்து 1லேருந்து 2 அதில் போகுது. ஸோ 1லேருந்து 2 போகிற வேல்யூ வந்து 20. அப்புறம் கீழே 3க்கு வந்துருக்கு. அந்த ப்ளூ கலர் லைன் பாருங்க, 3க்கு வந்திருக்கு, 10. அப்புறம் 4க்கு போகுது, அது 6. அடுத்தது 5க்கு போகுது, 10. ஸோ இப்போ டோட்டலாக இது எவ்வளோ வருதுன்னா 46 டேஸ் வருது. அடுத்தது பாத் 3. ஸோ பாத் 3 அப்படின்றது வந்து எங்கே இருக்குது? இப்போ நான் வந்து இங்கே கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எக்ஸாமில் ஒரு பாத்தா பென்சிலில் போட்டுட்டு எந்த பாத்தில் அதிகமாக வேல்யூ வருதோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் கிரிட்டிக்கல் பாத். மீதி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். ஸோ பாத் 3 வந்து அந்த லைட் லாவெண்டர் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து 25, 1லேருந்து 3, 3லேருந்து 4, 3லேருந்து 4, 6, அடுத்தது 10. ஸோ இது 41 டேஸ். இப்போ எது நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது? நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது 46 டேஸ். அப்போ நம்மளோட கிரிட்டிக்கல் பாத்து அதுதான்.
அப்போ இங்கே நான் கிரிட்டிக்கல் பாத் எழுதுறேன். ஸோ கிரிட்டிக்கல் பாத் எதுனா பாத் டூன்றது அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது. ப்ளூ கலரில் இருக்கிறது எங்கே போகுது? 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5. அண்ட் இங்கே கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளோட ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஸோ ப்ராஜெக்ட் டியூரேஷன்றது இப்போ நமக்கு 46 days. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா ஃபைண்ட் த டோட்டல் ஃப்ளோட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டோட்டல் ஃப்ளோட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றிலையும் நம்ம ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் எடுத்துக்கலாம், அப்புறம் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் நம்ம இங்கேருந்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார்வர்டு முன்னாடி போகும்போது மேக்ஸிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும். நான் இங்கே எழுதுறேன். ஸோ ஃபார்வர்டாக போகும்போது நம்ம மேக்ஸிமம் வேல்யூவை சூஸ் பண்ணுவோம். அதுவே பேக்வேர்டு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இது வந்து ஈக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்கு, செகண்ட் ஒன் எல். அப்போ வந்து மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணோம் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கண்டுபிடிக்க போறோம் அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் கண்டுபிடிக்க போறோம். இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன போடுவோம்னா டோட்டல் ஃப்ளோட்டுக்கு போவோம். ஸோ ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமுக்கு இங்கே நான் மேலே ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கேன் பாருங்க. ஃபார்வர்டில் போனால் மேக்ஸிமம் வேல்யூ, பேக்வேர்டில் போனால் மினிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல E ஈக்குவல் டு 0. இப்போ ஆக்டிவிட்டி 2க்கு வரும்போது அதோட டியூரேஷன் 20யோட சேர்ந்து E ஈக்குவல் டு 20. திஸ் இஸ் EST. நம்ம இப்போ போட்டு வர்றது EST. அதே மாதிரி 3க்கு நான் ஏன் 4க்கு போகாமல் கீழே 3க்கு வந்திருக்கேன்னா 4 அப்படின்ற நோடு ரெண்டு பக்கத்துலேருந்து கனெக்ட் ஆகுது. 2லேருந்து கனெக்ட் ஆகுது, 3லேருந்து கனெக்ட் ஆகுது. அதனால அங்கே போகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி 3யை ஃபினிஷ் பண்ணோம். பட் 3க்கு வரும்போது பாருங்க, எனக்கு 3யும் ரெண்டு பார்ட்லேருந்து கனெக்ட் ஆகுது. ஒன்று இங்கேருந்து வந்து கனெக்ட் ஆகுது, இன்னொன்று இந்த பக்கத்துலேருந்து வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ கீழேருந்து வந்து கனெக்ட் ஆகுறது 0 + 25 அப்படின்னு 25 அப்படின்ற வேல்யூ கொடுக்கும். மேலேருந்து வந்து கனெக்ட் ஆகுறது 20 + 10 டியூரேஷனோட சேர்ந்து 10. ஸோ 30ன்ற வேல்யூ கனெக்ட் ஆகும். அப்போ நான் இந்த இடத்துக்கு எதை சூஸ் பண்ணணும்னா ஃபார்வர்டில் போயிட்டு இருக்கிறோம். ஸோ மேக்ஸிமமை சூஸ் பண்ணணும், 30யை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல 30 மட்டும் எடுத்துப்போம், 25 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஈயோட வேல்யூ என்ன? 30. ஸோ E ஈக்குவல் டு 30. இப்போ அதே மாதிரி 4க்கு வரும்போதும் 20 + 12 32ன்னு ஒரு டேர்மும் 30 + 6 36ன்னு ரெண்டு பக்கத்துலேருந்து வருது. ஸோ மேலேருந்து வர்றது 32, கீழேருந்து போகிறது 36. ஸோ நான் எதை சூஸ் பண்ணுவேன்னா மேக்ஸிமம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ E ஈக்குவல் டு 36. ஸோ எப்பெல்லாம் ரெண்டு பக்கத்துலேருந்து வருதோ அப்போ நான் மேக்ஸிமமும் சூஸ் பண்ணணும். ஃபார்வர்டாக போகும்போது மேக்ஸிமமும், ரிவர்ஸில் வரும்போது மினிமமும் சூஸ் பண்ண போகிறோம். 36 முடிஞ்சிருச்சு. 5 வரும்போது +10 வந்து E ஈக்குவல் டு 46. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம், இங்கே ரிவர்ஸில் போக போகிறோம். L ஈக்குவல் டு 46. 10 மைனஸ் பண்ணும்போது என்னவாகும் இந்த இடத்துல? L ஈக்குவல் டு 36 மைனஸ் பண்ணிட்டே போகிறோம். இப்போ ஆனால் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், 4லேருந்து 2க்கு போக போகிறோம். அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாக போயிடலாம். ஸோ 4லேருந்து 2க்கு போகிறேன் அப்படின்னா 36 - 12 அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே வரும்போது நம்ம அப்படியே பின்னாடி வரும்போது சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வரோம். L 36. ஸோ 36லேருந்து 12 நான் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வருது, நான் அதை அப்படியே சும்மா எழுதுறேன். ஏன்னா அது எல்லா பக்கத்துலேருந்தும் கனெக்ட் ஆகுது. ஸோ 36 - 12 அப்படின்றது 24. ஸோ இதை சும்மா எழுதிக்கிட்டேன் 24. இப்போ 4லேருந்து 3க்கு போகிறோம். 3க்கு போகும்போது எனக்கு 36 - 6 தட் இஸ் 30. ஓகே, இந்த இடத்துல L ஈக்குவல் டு 30ன்னு எழுதிட்டேன். இப்போ 2க்கு நான் ரிவர்ஸில் போகும்போது 2க்கு கனெக்ட் ஆகுறேன்ல, கீழே 3லேருந்தும் வரலாம், 4லேருந்தும் வரலாம். ஸோ நான் 3லேருந்து வந்தேன் அப்படின்னா 30 - 10 20 வரும். மேலே 36 - 12 வரும்போது 24 வந்தது. ஸோ 24ஆ 20ஆ அப்படின்னா ரிவர்ஸில் போகும்போது மினிமம் தான் சூஸ் பண்ணணும், 20யை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே L ஈக்குவல் டு 20.
இப்போ 1க்கும் அதே மாதிரி எனக்கு ரெண்டு பக்கத்துலேருந்து கனெக்ட் ஆகுது. 2லேருந்து கனெக்ட் ஆனால் 20 மைனஸ் 20 0 வந்துடும். 3லேருந்து கனெக்ட் ஆனால் 35 மைனஸ் 25 சாரி 30 மைனஸ் 25 5 அப்படின்னு வரும். மினிமம் 0 தான். ஸோ இங்கேருந்து வந்தால் 20 மைனஸ் 20, இங்கேருந்து வந்தால் 30 மைனஸ் 25. ஸோ எது எனக்கு கம்மினா மேலே தான் 0 வருது, கீழே 5 வந்தது. கம்மியாக இருந்ததை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னா இஎஸ்டி இருக்குது, எல்எஃப்டி இருக்குது, லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் இருக்குது. இதை எடுத்து இப்போ ஒரு டேபிளாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே வந்து ஒரு ஆக்டிவிட்டியை டேபிளாக போட்டுக்கலாமா? ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி அண்ட் ஃபஸ்ட்டு டியூரேஷன். ஸோ ஆக்டிவிட்டியோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கிறோம். அது வந்து கொஸ்டினில் இருந்தது தான். 1லேருந்து 2, 1லேருந்து 3, 2லேருந்து 3, 2லேருந்து 4, 3லேருந்து 4 அண்ட் 4லேருந்து 5. இதுக்கான டியூரேஷன் 20, 25, 10, 12, 6, 10. இப்போ நம்மக்கிட்ட இருந்தது இஎஸ்டி இருந்தது. அதை யூஸ் பண்ணி நம்ம இஎஃப்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இஎஃப்டி அப்படின்றது என்னதுன்னா இஎஸ்டி ப்ளஸ் டியூரேஷன், அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அப்புறம் கொஷினில் இருந்தது எல்எஃப்டி இருந்தது. அதை யூஸ் பண்ணி நம்ம எல்எஸ்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்எஸ்டி அப்படின்றது என்னதுன்னா எல்எஃப்டி மைனஸ் டியூரேஷன். அடுத்தது டோட்டல் ஃப்ளோட். இது ரெண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட்ன்றது இஎஃப்டி எல்எஃப்டி எடுத்துக்கணும், இல்லைன்னா இஎஸ்டி எல்எஸ்டி எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்ட் டைம் இல்லைன்னா ஃபினிஷ் டைம் எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நம்ம இஎஸ்டி எங்கேருந்து எடுக்கணும்னா இங்கேருந்து எடுக்கணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கெலாம் இந்த பக்கத்துக்கு வேல்யூ மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி 1 to 2 அப்படின்னா 1ல் இருக்கிற ஏர்லியஸ்ட் டைம் தான் பார்க்கணும். ஸோ 1ல் இருக்கிற ஏர்லியஸ்ட் டைம் இ ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணும்போது இங்கே 0. அடுத்ததும் 1ல் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ அதுவும் எனக்கு 0 தான். நெக்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? நான் ஹைலைட் பண்ணதை மட்டும் தான் பார்க்கணும். 2ல் இருக்கிற இ வேல்யூ. ஸோ 2ல் இருக்கிற இ வேல்யூ 20. அப்போ அதை கொண்டு வந்து நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம் 20. அடுத்தது 2ல் இருக்கிற இ வேல்யூ, அதனால 20. நெக்ஸ்ட் 3. ஸோ 3ல் இருக்கிற இ வேல்யூ 30. அடுத்தது 4. ஸோ 36. இது 30, இது 36. இது முடிஞ்சிருச்சா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்தது இந்த பக்கத்துக்கு பார்க்க போகிறோம். எல்எஃப்டி பார்க்க போகிறோம்னு சொன்னோமா? ஸோ எல்எஃப்டி பார்க்கும்போது ஃபினிஷ் ஆகிற அந்த நோடை பார்க்கணும். ஸோ ஃபினிஷ் ஆகிற நோடு என்ன? முதல்ல 2. 2ல் எல் வேல்யூ என்ன? 20. இங்கே 20. அடுத்தது 3ல் எல் வேல்யூ என்ன? 3ல் எல் வேல்யூ 30. ஸோ இது 3ன்றதுனால இதுவும் 30, இதுவும் 3, அதனால அதுவும் 30. நெக்ஸ்ட் 4. 4ல் எல் வேல்யூ 36. ஸோ 36, இதுவும் 4, ஸோ 36. 5ல் எல் வேல்யூ வந்து 46. இது முடிஞ்சிடுச்சா? இது நமக்கு ஓகே. ஸோ இந்த டேபிள் இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு தேவைப்படாது. ஓகே. இஎஸ்டி ப்ளஸ் டியூரேஷன். ஸோ 0 + 20 இந்த வேல்யூவை இப்படி எடுக்கணும். ப்ளஸ் 20. 20யோட ஆட் பண்ணால் 20. 0 + 25 25. 10 + 20 30, 32, 36, 46. இஎஃப்டி முடிச்சிட்டோமா? இப்போ அதே மாதிரி எல்எஸ்டி. எல்எஸ்டி அப்படின்றது எல்எஃப்டி நம்மக்கிட்ட இருக்கு. டியூரேஷனோட மைனஸ் பண்ணோம். ஸோ 20 மைனஸ் 20, 30 மைனஸ் 25, 30 மைனஸ் 10, 36 மைனஸ் 12, 36 மைனஸ் 6, 46 மைனஸ் 10 முடிஞ்சிருச்சு. இப்போ டோட்டல் ஃப்ளோட். டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றது ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எல்எஃப்டி அண்ட் எல்எஸ்டி.
ஸோ எல்எஃப்டி மைனஸ் எல்எஸ்டி இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே இதை இஎஃப்டியில் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். இங்கே பாருங்க, 20 minus 0 20, 30 minus 5 சாரி 25, இதை மைனஸ் பண்ணால் 10, இங்கே மைனஸ் பண்ணால் 8, இங்கே மைனஸ் பண்ணும்போது 6, இங்கே மைனஸ் பண்ணும்போது 10. இப்போ அதே தான் இங்கே வருதான்னு பாருங்கள். 20 minus 0 20, 25 minus 0 25, 30ல மைனஸ் பண்ணும்போது 10, 8, 6, 10. ஸோ இது ரெண்டு விதமாக எப்படி போட்டாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். 20